ஹலோ அண்ட் வணக்கம் டார்லிங்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு தொழிர். இது நம்ம சீசன் 2. இந்த சீசனில் நம்ம நிறைய சில்லியான ஃபன்னியான குட்டி குட்டி மெசேஜஸ் இருக்கிற அழகான ஸ்டோரிஸ் கேட்க போகிறோம். சரி, இனிமேலும் எந்த டிலே இல்லாமல் இப்போ டைரெக்டாக நம்ம இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாமா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட பேர் சிரிக்கும் சாப்பாட்டு தட்டு. கார்த்திக்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா, அவனுக்கு சாப்பாடு நேரம்னா ரொம்ப பிடிக்காத ஒரு டைமா. ஆனால் என்ன பண்ணுறது, தொப்பா பசிக்கும்ல, சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவானான். டேபிளில் உட்காந்த உடனே அவனோட ரெகுலர் டைலாக், இதுவா, இது வேண்டாமா, இட்லியா, இட்லி வேணாம், சட்னி தொடக்கூட மாட்டேன் நான், சாம்பார் என் பக்கத்தில் கூட கொண்டு வராதிங்க அப்படின்னு சொல்லுவானா. அம்மாவுக்கு தினமும் டயர்ட் ஆகிடுமா. பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாத கார்த்திக், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அம்மா. ஆனால் கார்த்திக்கு அதெல்லாம் கேட்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லையா. ஒரு மத்தியான நேரம் அவன் டைனிங் டேபிளில் உட்காந்தானான். அவனுக்கு முன்னாடி ஒரு சில்வர் தட்டு வச்சுருந்தாங்களாம். அதில் 2 மினி இட்லி, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் தேங்காய் சட்னி, ஒரு முறுவலான தோசை, சைடில் கேரட் பொரியல், இதெல்லாம் அம்மா செஞ்சு வச்சுருந்தாங்களாம். இதெல்லாத்தையும் அம்மா அங்கே தட்டில் வச்சுட்டு போயிட்டாங்களாம். கார்த்திக் அதை பார்த்த உடனே அவன் மூஞ்சே மாறிடுச்சான். அம்மா, பிஸ்கெட் இருக்கா அப்படின்னு கேட்டானா. அப்போ தான் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். கார்த்திக் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டானா. யாரு அப்படின்னு திரும்பி பார்த்தானா. யாருமே இல்லையா. முன்னாடி தட்டு மட்டும்தான் இருந்துச்சான். இன்னும் ஒரு முறை ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியா அப்படின்னு சவுண்ட் வந்துச்சான். கார்த்திக் கண் அப்படியே ரோல் பண்ணி பார்த்தானா. என்னன்னு பார்த்தா தட்டு தான் பேசுதான். ஐயையோ அப்படின்னு ஷாக் ஆயிட்டானா கார்த்திக். பயப்படாத அப்படின்னு தட்டு சொல்லிச்சான். நான் தான் சிரிக்கும் சாப்பாட்டு தட்டு, வெல்கம் டு த லஞ்ச் ஷோ அப்படின்னு சொல்லிச்சான். கார்த்திக் சேரில் அப்படியே நேராக உட்காந்துட்டானா. என்னது, லஞ்ச் ஷோவா அப்படின்ட்டு. எக்ஸாக்ட்லி, இன்னைக்கு சாப்பாடு இல்லை, ஒரே பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு தட்டு சொல்லிச்சான். உடனே 2 மினி இட்லியும் கொஞ்சம் ப்ரௌடாக நின்ன மாதிரி தெரிஞ்சுதான் கார்த்திக் கண்ணுக்கு. ஒரு இட்லி சாஃப்ட் வாய்ஸில் சொல்லிச்சான், வணக்கம், நான் தான் கேப்டன் இட்லி அப்படின்ட்டு. அடுத்த இட்லி சொல்லிச்சான், நான் தான் அசிஸ்டண்ட் இட்லி அப்படின்ட்டு. ஆனால் நானும் இங்கே ரொம்ப முக்கியமான இட்லி தான் அப்படின்னு சொல்லிச்சான். சட்னி பொறுமையாக சொல்லிச்சான், நான் சைட் டிஷ் இல்லை, நான் தான் ஹீரோ டிப் அப்படின்னு. தோசை ரோல் வந்து டீப் வாய்ஸில் சொல்லிச்சான், சூப்பர் தோசா எக்ஸ்பிரஸ், ரெடி ஃபார் என்ட்ரி அப்படின்னு சொல்லிச்சான். சாம்பார் பவுலில் சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துச்சான். பபிள்ஸே வந்து சாம்பார் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணிச்சான். கார்த்திக் ஷாக் ஆகிட்டு வாயை திறந்து கேட்டானா, நீங்கள்லாம் நிஜமாவே பேசுகிறீங்களா அப்படின்னு. உன்னோட இமேஜினேஷன் ஓப்பன் ஆனால் போதும், நாங்கள்லாம் பேசுவோம், டான்ஸ் ஆடுவோம், அப்புறம் என்னென்னவோ பண்ணுவோம் அப்படின்னு தட்டு சொல்லிச்சான். கேப்டன் இட்லி சொல்லிச்சான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்ட்ரடக்ஷன் டான்ஸ் அப்படின்னு. 2 இட்லியும் தட்டு மேலே கொஞ்சம் வாபிள் ஆகிட்டு இருந்துச்சான். ஜம்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, ஆனால் ஸ்டேஜில் டான்ஸ் பர்ஃபார்ம் எல்லாம் பண்ணுறவங்க வந்து நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த இட்லி ரவுண்டாக நின்ன மாதிரி தெரிஞ்சுதான் கார்த்திக் கண்ணுக்கு. அசிஸ்டண்ட் இட்லி சொல்லிச்சான், நான் ரொம்ப சாஃப்ட் அப்படின்ட்டு. கேப்டன் இட்லி சொல்லிச்சான், நான் ரொம்ப ஃப்ளஃபி. அடுத்து சட்னி இமீடியட்டாக சொல்லிச்சான், ஆனால் என்னை டிப் பண்ணினாதான் நீங்கள்லாம் ஃபுல் பவர் இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிச்சான். சாம்பார் சொல்லிச்சான், என்னை மறந்துடாதீங்க, நான் தான் எமோஷ்னல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிச்சான். கார்த்திக் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானா. தோசை ரோல் வந்து ரொம்ப பில்டப் கொடுத்துச்சான். நான் ஓப்பன் ஆன உடனே ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். கார்த்திக் ஆர்வமாக கேட்டானா, அப்படி என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு. சீக்ரெட் பேசஞ்சர்
அப்படின்னு தோசா எக்ஸ்பிரஸ் சொல்லிச்சான். கார்த்திக் கொஞ்சம் தோசாவோட எட்ஜை அப்படியே லிஃப்ட் பண்ணி பார்த்தானா. உள்ளே பார்த்தா பொட்டேட்டோ மசாலா. டடா அப்படின்னு தோசா எக்ஸ்பிரஸ் சொல்லிச்சான். மசாலா சின்ன வாய்ஸில் சொல்லிச்சான், நான் லேட்டாக என்ட்ரி கொடுத்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுப்பேன் அப்படின்ட்டு. கார்த்திக்கு செம்ம சிரிப்பான். தட்டு சொல்லிச்சான், இப்போது ஆடியன்ஸ் சேலஞ்ச், இதெல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. கேப்டன் இட்லி கேட்டுச்சான், டேஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படின்ட்டு. கார்த்திக் கொஞ்சம் யோசிச்சு டவுட்ஃபுல்லாக அப்படியே ஒரு மினி இட்லி எடுத்தானா. சட்னி சொல்லிச்சான், நான் இல்லாமலையா, இம்பாசிபிள், என்ன டிப் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சான். கார்த்திக் அந்த சட்னியை கொஞ்சமாக டிப் பண்ணி இப்படி தொட்டு சாப்பிட்டானா. வாயில் வச்சானா. அப்படின்னு சாப்பிட்டானா. கேப்டன் இட்லி ப்ரௌடாக சொல்லிச்சான், பர்ஃபார்மன்ஸ் சக்ஸஸ் அப்படின்ட்டு. சாம்பாரோட பபுள்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சான். அதையே அது மறுபடியும் பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி ப்ளே பண்ணிச்சான். தட்டு சொல்லிச்சான், எக்ஸலண்ட், லெவல் 1 கிளியர்டு அப்படின்னு. கார்த்திக் இன்னும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டானா. இப்போ தோசாவோட டர்னா. ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்த்தானா கார்த்திக்கு. அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சான். உள்ள மசாலா அப்படியே சாஃப்டாக இருந்துச்சான். கார்த்திக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சான். இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ட்டு. மசாலா தோசை இல்லை, சூப்பராக இருக்கும். அதுக்கு தோசா எக்ஸ்பிரஸ் சொல்லிச்சான், அஃப்கோர்ஸ் நான் கேஷுவலாக வருவேன், ஆனால் மாஸாக இம்ப்ரெஸ் பண்ணுவேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிச்சான். பக்கத்தில் ஒரு கேரட் பொரியல் வேற இருந்துதான். அது கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்துச்சான். எங்கள் டீமை யாருமே கவனிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். கார்த்திக் அதை பார்த்தானா. அவன் கண்ணுக்கு அந்த கேரட் எல்லாமே அப்படியே லைன் அப் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சுதான். நாங்கள் தான் க்ரன்ச் பேண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி கார்த்திக் இமேஜின் பண்ணினானா. க்ரக் 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 ஹெல்தி க்ரன்ச் அப்படின்ட்டு அவன் இமேஜின் பண்ணானா. கார்த்திக் சிரிச்சிட்டு அவனுக்கு அவனே சிரிச்சுக்கிட்டு என்ன பண்ணானா, ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சமாக கேரட் பொரியல் எடுத்து வாயில் வச்சுக்கிட்டானா. க்ரன்ச்சியாக இருந்ததான் பொரியல். கொஞ்சம் சிவ் பண்ணானா. இதுவும் ஓகே அப்படின்னு சொன்னானா. தட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிச்சான், பாத்தியா, நம்ம பார்க்குறது ஒன்று, ஆனால் அதையே நம்ம டேஸ்ட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் தட்டு. கார்த்திக் இன்னும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தானா. அப்படியே சாப்பிட்டு ஹாஃப் இட்லி சாப்பிட்டு முடிச்சிட்டானா. தோசை பாதி முடிச்சுட்டானா. சாம்பார் கொஞ்சம் காலி ஆயிடுச்சான். சட்னி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆயிடுச்சான். அப்போது அம்மா கிச்சன்லேருந்து வந்தாங்களாம். கார்த்திக்கை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்களாம். என்னடா நீ சாப்பிட்றியா அப்படின்ட்டு. கார்த்திக் சீரியஸாக ஃபேஸை வச்சுக்கிட்டு சொன்னானா, ஷோ நடக்குதுங்க அப்படின்னு. என்ன ஷோ அப்படின்னு அம்மா கேட்டாங்களாம். கார்த்திக் தட்டு பக்கம் திரும்பி பார்த்தானா. அப்போ எல்லாமே நார்மலாக இருந்துச்சான். தட்டு குவாய்ட்டாக இருந்துச்சான், இட்லி குவாய்ட்டாக இருந்துச்சான், சட்னியும் குவாய்ட்டாக இருந்துச்சான். ஆனால் கார்த்திக்கு தெரியுமா என்ன ஷோ நடந்துச்சுன்ட்டு. ஏன்னா எல்லாமே அவனோட இமேஜினேஷன் தானே. அவனுக்கு அவனே சீக்ரெட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டானா. அம்மா இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொண்டு வாங்க, அப்படியே கொஞ்சம் கேரட் பொரியலும் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னானா. அம்மாவுக்கு நம்பவே முடியலையா. இது என்னடா மிராக்கிளாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். கார்த்திக்கு ஷோல்டர்ஸ் எல்லாம் ஷ்ரக் பண்ணி சொன்னானா அப்படின்ட்டு. தட்டு ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணுச்சுல்ல. அன்னிலேருந்து கார்த்திக் சாப்பாடை பார்த்த உடனே வேணான்னு சொல்கிறத குறைச்சிக்கிட்டானா. ஏன்னா அவனுக்கு புரிஞ்சுதான், சாப்பாடுனா அது போர் கிடையாது, கொஞ்சம் இமேஜினேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பாடு தட்டையும் அப்படியே ஃபன் ஆக்கிக்கலாம். நம்ம டைனிங் டேபிளையே ஒரு ஃபன் அண்ட் காமெடி ஸ்டேஜாக மாற்றிடலாம் நம்ம இமேஜினேஷனில் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டானா. அம்மா வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி ஃபுட்டாக செஞ்சு தராங்க, இதெல்லாம் இனிமேல் நம்ம வேணாம் சொல்லக்கூடாது, பிடிக்கலனாலும் எப்படியாச்சும் நம்ம இமேஜினேஷன் வச்சு அதை ஃபன்னாக்கி எப்படியாச்சும் சாப்பிட பார்க்கணும் அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிட்டானா. இதுதான் நம்ம சிரிக்கும் சாப்பாட்டு தட்டு கதை. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை போய் ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுங்கள்.
நான் உங்களை என்னோட அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் சில்லியான ஃபன்னியான ஸ்டோரியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் அண்ட் டேக் கேர் மை டியர் ஸ்வீட் ஹார்ட்ஸ்.